பத்திரிகையாளர்கள ஊடகங்கள அன்னை நிறுத்திக்கிட்டு போதுங்க. வராங்க. இன்னைக்கு அறிவோட இவ்வளவு நேரம் நின்று உங்க பிள்ளை பேசுறேன்னா அவன் போட்ட பிச்சை. அவன் படிக்கல, அவன் படிக்கல, அவன் தேர்ந்த படிக்க வச்சான். உலகத்துல இன்னைக்கு சவால் கொடுத்துருந்தா என்னோட மோதி அறிவுல தர்க்கத்துல ஜெயிக்க வந்த கொண்டாடம். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி தப்பிடாத. என்னை கேள்வி கேட்டு மடக்கா போட்டேன். ஏன் என் தாத்த ரத்தம் அவன் பூட்டின அறிவு, அவன் ஊட்டின அறிவு ஒரு வரை தெரியுது. பத்திரிகையாளர்கள ஊடகங்கள அன்னை நிறுத்திக்கிட்டு போதுங்க. தம்பி இல்லைங்க போதுங்க, முடிச்சு கொடுங்க. ஏன் காது வழிய வலியுதா? யாரு இவன் கொடுத்ததா? என்னடா வேட்டி செட்டு வராங்க. அவருக்கு சரியா வந்து நமக்கு சரியா வந்தாரு. 20 நிமிஷத்துக்கு மேல நிக்க மாட்டேன். அதுக்கு சரியா விடியா என்ன என் போகுது விடியா இல்லை. நீங்க வேட்டி கட்டணும்னா என்ன சரியா இருக்குன்னா இந்த நாட்டில் கரை வேட்டி கட்டுறது இல்லை. நாங்கள் எங்கள் கட்சியில பத்தில வேட்டி சட்டையோட கதை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் எங்கள் தலைவன் எனக்கு கற்பிச்சது அடிமை தமிழ் தேசியத்தின் விடுதலை உரிமைக்கு நம்ம அரசியல் செய்யணும். ஆனா ஐரோப்பியன் மாதிரி செய்யணும். போட்டாய் கட்டி அப்படி செய்யக்கூடாது. அது பேசிக்கிட்டே இருக்கும். இந்த கொஞ்ச நேரமா அவன் ஒரு வரலாறு இருக்க, அவன் ஒரு புத்தகம் இல்லாம பல்கலைக்கழகம், அவன் ஒரு பல்கலைக்கழகம். அது என் தாத்தன் என்பது எனக்கு ஒரு பெருமையும் திமிரு இருக்கு, ஒரு நிமிர்வு இருக்கு. எங்க ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு எதை கடை வச்சு போறது அதுக்கு ஆப்பு வச்சுருக்கான். ஆன்லைன்ல இப்பதான் வால்மார்ட்னு கொண்டாந்தான். நான் எங்க ஐயா இல்லை எங்க எல்லாரும் மனு கட்டுறோம். வால்மார்ட் தானே இருக்கிற இந்த டீ மார்க் கொண்டாந்து டீ மார்க் வந்துட்டான். ஏய் நான் சொல்றேன்டா, இன்னைக்கு என் தாத்தனுடைய பேரும் ஜத்தின்னு சொல்றேன்டா. நான் முதலமைச்சர், எங்களை ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்துகிறோம். இல்ல நீ ஊபர் ஓலா நடத்திருப்பாங்க, நீ சுமாட்டோ ஸ்விக்கி நடத்திருப்பாங்க. ஸ்டாப் இட். நான் நடத்துறேன். ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிருப்பா. நீ ஜிஎஸ்டி வரி என் பிள்ளை என் மக்களுக்கு வாங்கி போயிடு பார்த்து. நீ எந்த கொம்பாதி கொம்பனு உட்காரா என்கிட்ட வாங்கிடுறா ஜிஎஸ்டி பார்த்து. பெரிய மாநாடு ஓடுவேன். பத்தாக பெருமக்களை கூட்டி என்னையை தாண்டி 10 ரூபா வெளியில போடுறது. அது வரி என்கிட்ட கட்டி வாங்கிட்டு வேலை. நான் தாண்டா இந்த நாட்டின் காமராஜ் பேரனண்டா எல்லை சாமி. வாழும் வேலோட நிற்க என்னை தாண்டிதான் உனக்கு தொடரும். எந்த தொடரும் என்ன பார்க்கும்போது சின்ன என்ன பேனஸில் வச்சுட்டியா நீ? பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டிட்ட நீ கட்டிட்ட. நீ 8 வழிச்சாலை இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொல்றேன். நான் சொன்னேன் என்னை ஜெயில ஓட்டா அப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ள ஓட்டாப்ப ஜெயில் வாசல்ல நின்று சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? நீ கல்லு உண்டலாம், ஒரு ரோடு போட முடியாது. நான் அதான் நீ பெரிய கொம்பை காட்டுப்படியில் 6116 ஏக்கர்ல துறைமுகம் கட்டணும் தான் கட்டி காட்டலாம் பாப்போம். கட்டணும் பாப்போம். நீ நினைச்சுக்கிட்டா சின்ன பையன் பேர் கொடுக்கணும். ஏய் ஆளுநர் இன்னாலும் சேட்டா பயங்கரமா பண்ணுவோம். ஒரு பையன் ₹1 காசு கொடுக்காம எவன் என்னன்னு தெரியல. இவன் இவனை யாருக்கா தெரியுமா? பல்லாவரத்தில் போட்டியிட தெரியுமா? ஏன் நினைச்சுக்கு தெரியுமா? இவனை மாதிரி நல்லவன் எவன் இல்லை. டாக்டர் மருத்துவர், மனைவி மருத்துவர், என் உயிர் தம்பி நிறுத்திட்டேன். இவன் யாருன்னு பார்க்காத
அதான் முக்கியம். நாங்க வெல்வது நாங்கல்ல, நீங்க. நீங்க வெல்லுங்க. உங்க மடியில உங்களுக்காக இல்ல, உங்க மடியில உங்க பக்கத்துல உட்கார்ந்து பிள்ளைக்கு நான் வேலை செய்யறேன். என் நாட்டை சொன்னால நான் படிக்கலை, என் பிள்ளைய படிச்சாவது வந்து நாட்டை காப்பாற்றணும். நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். எங்க பிள்ளைகள் வந்தாவது இந்த நாட்டை காப்பாற்றட்டும். அப்படி இருக்கும்போது அடையாளம் தெரியாத இந்த பிள்ளைகள் இவனை மத்திய தொகுதியில் நிறுத்தியிருந்தேன். 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாட்டு மக்களுக்கு எல்லா தமிழரும் மானம் இன உணர்வு என்ற தமிழன் செத்து போகிறேன்னு காட்டேன். இன்னும் காமராஜரின் சுத்த வாரிசு உயிரோட இருக்கான்னு காட்டான். எப்படி காட்டான்? என்ன ராகுல் காந்தியா மோடியா அதான் போச்சு. இதுல சீமானு போட்டு என்ன ஆக போகுது? என் பிள்ளைக்கு போடணும். அதை கத்துறான், நமக்காக கத்துறான். ரத்தத்தை வேர்வையா சிந்துறான், தொண்டை கத்துறான். அவனுக்கு போடணும் போட்டுக்கா. அவன் புறாய் ஆத்தாள 36 லட்சம் பேர் போட்டவன் 26ல இன்னும் ஒரு 36 லட்சம் பேர் போட மாட்டானா? போட்டானா என்ன ஆகுது? நாடு எனதாவது காமராஜர் இந்த பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மனிதன்